பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இரவு ஜெபத்திலும் உங்களோடு இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த, ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தருகிற இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை ஒரு விஷயம் கூட துதிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் தொடர்ந்து வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து சிந்திக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய முதலாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பிரசங்கின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசியுங்கள். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இங்கே பிரெட், ஆகாரம் என்று சொல்லும் போது ஆங்கிலத்தில் அதற்கு பிரெட் என்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை தண்ணீர்கள் மேல் போடு என்று சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தண்ணீர்கள் என்று சொல்லும் போது வேதத்துல பல அர்த்தத்துல வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதில் ஒன்று, ஜனக்கூட்டத்தை தண்ணீர்கள் என்று சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். திரளான தண்ணீர்கள் மேல் அமர்ந்திருக்கிற ஒரு நபரை குறித்து நாம் வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கிறோம். அந்த திரளான தண்ணீர்கள் என்பது ஜனங்களும் பாஷைக்காரருமாம் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆகாரம் என்று சொல்லும்போது நம்முடைய ஒரு அவசியமான, நம்முடைய ஒரு மிக தேவையான, நம்முடைய அடிப்படையான தேவை, நம்முடைய பேசிக்கான நீட் என்பதை பார்க்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆகாரம் நம்முடைய, அந்த ஆகாரம் இல்லாமல் நாம் வாழ முடியாது, பிழைத்திருக்க முடியாது. அது நம்முடைய ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம். அந்த ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக இந்த விவசாயம் செய்கிறவர்கள், அவங்களுக்கு அந்த கிடைக்கிற உணவு, கிடைக்கிற விஷயம் எல்லாவற்றையும் அவர்கள் சாப்பிட்டாங்கன்னு சொன்னா இன்னைக்கு உலகத்துல மற்றவர்களுக்கு உணவு இருக்காது. அப்ப அதிலே அவர்கள் ஒரு சிறு பகுதியை விதையாக எடுத்து அதை அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அதை அவங்க விதைக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு பெரும் பகுதியை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, இல்லாவிட்டால் மற்றவர்களுக்கு சேல் பண்ணுவாங்க, விற்று அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக செய்வார்கள். ஆனா எல்லாத்தையும் சரி விற்பனை செய்யணும், விற்பனை செய்தா நமக்கு நிறைய வருமானம் வரும் என்று அவர்கள் செய்து விட முடியாது. அதே போல எல்லாவற்றையும் அவர்கள் சாப்பிட்டு நம்ம திருப்தி அடையலாம் என்று நினைத்து இருக்க முடியாது. அதுல ஒரு சிறு பகுதி அவங்க எடுத்து ஒதுக்கி வைத்தால்தான் அதுதான் விதை, அதுதான் சீடு. அதை வச்சுதான் அவர்கள் அடுத்ததாக ஒரு விளைச்சலை அவர்கள் பெற முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப அதுபோல ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய பேசிக்கான நீட், நம்முடைய அவசியமான விஷயங்கள், அதை நாம் எடுத்து செலவழிக்கிறதை, பிரயாசத்துல நம்முடைய முயற்சிகள்ல ஆண்டவருக்காக பயன்படுத்துகிறது, பிறருக்கு பயன்படுத்துவதை அது குறிக்கிறது. ஆனால் நாம் ஒருவேளை நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பலாம், இதெல்லாம் நான் செய்கிறேன், சில முயற்சிகளை எடுக்கிறேன், ஆனால் அதனுடைய ஒரு பலனை பார்க்க முடியவில்லையே என்கிற ஒரு எண்ணத்தோடு நாம் இந்த வேளையில காணப்படலாம். இந்த இரவு நேரத்துல அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நாம் இருக்கலாம். ஆனா பைபிள் நம்மோடு தெளிவாக பேசுகிறது, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். உடனே சில விஷயங்கள், ஒரு ரிவார்டு, ஒரு பலனை பார்க்கிறது, உடனே நாம ஒரு பலனை பார்க்கக்கூடிய விதத்துல ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் அமைத்து வைத்திருக்கவில்லை. ஒருவருக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறோம், அந்த சுவிசேஷம் உடனடியாக அது பலன் கொடுக்கிறதாக அமையவில்லை. அந்த சுவிசேஷத்தினுடைய ரிவார்டை நம்ம உடனே ரிசீவ் பண்ற மாதிரி ஒரு நிலையில நாம் சில நேரங்கள்ல இல்லை. அதற்கு டைம் எடுக்கிறது, காலம் எடுக்கிறது. ஆனாலும் அந்த ஆகாரத்தை அதற்காக நம்ம ஸ்பேர் பண்ணி வைக்க கூடாது. சோர்ந்து நம்ம அப்படியே
விட்டு விடக்கூடாது. பாருங்கள், அதற்கு சில விஷயங்கள் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சில உதாரணங்கள் போல சில காரியங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, பிரைஸ் லார்ட், 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு அப்படின்னு சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். அடுத்ததாக, மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும். மேகம் அதுல தண்ணி ஃபுல்லா இருந்ததுன்னு சொன்னா அது இந்த பூமிக்கு கொடுக்கணுமா அப்படியெல்லாம் யோசிக்காது. அது ஃபுல்லா ட்ரை ஆகுற வரைக்கும், அதுல இருக்கிறதெல்லாம் எம்டி ஆகுற வரைக்கும் அந்த மேகங்கள் என்ன செய்யும்னா பூமியின் மேல் மழையை கொடுக்கிறது. அந்த ஒரு உதாரணம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ அந்த ஒரு ஒரு பவுண்டிஃபுல், ஒரு நிறைவான உதாரத்துவமான ஒரு கொடுத்தல். அதாவது கொடுத்தல் சொல்லும்போது வெறும் நம்முடைய பணங்கள் இவைகளை கொடுக்கறது மாத்திரம் இல்ல, அது ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனா எதை நம்ம கொடுத்தாலும் அதை ஒரு முழு முழு மனதோடு நம்முடைய சுவிசேஷத்தை எடுத்து கொடுக்குறோமா, இல்ல நம்மளுடைய எஃபர்ட்ஸ் முயற்சிகள்னால சில விஷயங்களை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது, ஒரு ஆகாரம் நமக்கு முதலே சிந்தித்தோம், அது ஒரு பேசிக், நம்முடைய அடிப்படையான ஒரு தேவை, அடிப்படையான ஒரு விஷயம், ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதை எடுத்து தண்ணீர்கள் மேல் போடு அப்படின்னு சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப நமக்கு வசனம்னு சொல்றது நமக்கு தேவை, நம்ம அதனாலதான் போஷிக்கப்படுகிறோம். ஆனால் அதுல ஒரு நாம் தியானித்து நமக்கு தேவைக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக வசனத்தை எடுத்து பயன்படுத்துகிறதுல அதுல ஒரு சிறு பகுதியை, ஆகாரத்தை எடுத்து தண்ணீர்கள் மேல் போடு. அதை எடுத்து நாம் தியானித்து ஆண்டவர் தந்த வெளிச்சங்கள் காரியங்கள் அதை எடுத்து தண்ணீர்கள் மேல், தேவையுள்ள மக்கள் மேல நம்ம போடணும். அதை நம்ம கொடுக்கணும். கொடுக்கும்போது அதனுடைய ஒரு பலனை நாம் பார்ப்போம். ஆனா அது கொடுக்கும்போது எப்படி சொல்லியிருக்குன்னா, 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு அப்படின்னு சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை எக்ஸ்ட்ரா ஆள் வந்துட்டாங்க, எதிர்பார்த்ததுக்கு மேலா, இல்லாவிட்டால் எதிர்பார்த்ததுக்கு மேலான ஒரு வாசல் திறந்திருக்கிறது, உடனே இங்கேயும் போகணுமா, ஏற்கனவே நம்ம டயர்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்காம இன்னும் பிரயாசத்தை பட, இன்னும் முயற்சி செய்யும்படியாக வேத வசனம் நம்மை ஊக்குவிக்கிறதை பார்க்கிறோம். பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தந்திருக்கிறாரா, பின்னாடி இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சில அனுகூலங்களை தந்திருக்கிறார், வாய்ப்புகளை தந்திருக்கிறார். அது சுவிசேஷம் அறிவிக்கிறதா இருக்கலாம், நம்முடைய ஜெபம் என்கிற விஷயம் நேரத்தை ஒதுக்கி சிலர்லாம் பார்க்கும்போது அவருடைய சொந்த காரியங்களுக்காகவே நேரத்தை ஒதுக்கி அப்படி செய்யும்போது நம்முடைய டைமை நம்ம என்ன செய்யறோம்னா அதை ஒரு தண்ணீர்கள் மேல போடுறோம், ஜனங்களுக்காக அதை செலவு பண்றோம். அப்ப இது போன்ற விஷயங்கள், இது போன்ற காரியங்கள்லாம் நம்முடைய பிரயாசங்கள் தான், தண்ணீர்கள் மேல போடுறது தான். ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல போடுகிறது, ஜெபம், பிரயாசம், சுவிசேஷம் அறிவித்தலா, இன்னும் ஒருவேளை ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதா, மிஷினரிகளை தாங்குகிறதா, இது போன்ற எந்த விஷயமா இருக்கலாம். அதெல்லாம் இந்த தண்ணீர்கள் மேல போடுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதுல சளைக்காமல் 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. 8 பேருன்னு சொன்னா இன்னொரு புதிய வாசல், புதிய இது இல்ல, ஏற்கனவே நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு திருப்திப்படாம இன்னும் அதையும் செய்கிறதுக்கு ஒரு உற்சாகம், ஒரு ஆர்வம், அதோடு செயல்படும்படியாக வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்போ என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. இப்போ இந்த வாய்ப்பை ஆண்டவர் தந்தார். நம்ம நினைக்கிறோம், ஐயோ இவ்வளோ பிஸியா இருக்கு, இவ்வளோ இது எப்படி செய்யறது. ஆனா ஒரு நாள் சும்மா உட்கார்ந்துருப்போம், ஒண்ணுமே ஒரு நபரும் நம்ம தேடி வரமாட்டார்கள், இல்லாவிட்டால் வாய்ப்பே இருக்காது. ஆண்டவரை குறித்து அறிவிக்கிறதுக்கோ, ஒரு நன்மை செய்யறதுக்கோ. சிலர்லாம் சில உதவி செய்யறதுக்கு சொல்லுவாங்க, வச்சுட்டு இதா இருந்தா ஆனா இது பண்ண முடியல, பார்க்க முடியல, யாரு நினைச்ச ஆளை பார்க்க முடியல, இப்படியெல்லாம் சொல்லுகிற எத்தனையோ விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். ஆகையினாலதான் பைபிள் சொல்லுகிறது, பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது, சூழ்நிலை எப்படி மாறும்னு தெரியாது. கர்த்தர் நம்ம வச்சிருக்கிற தேசத்துல சில வாசல்கள், சில வாய்ப்புகளை நமக்கு திறந்து
சில காரியங்களை பயன்படும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கி தந்திருக்கலாம். இப்ப இப்படிப்பட்ட ஒரு இணைப்புல நம்ம இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். ஆனா இதெல்லாம் எவ்வளோ ஒரு காலம் இருக்கும், எவ்வளோ நாள் இப்படியே நம்ம செய்வோம்னு நமக்கு தெரியாது. அது எல்லாமே எவ்வளவு தூரம் அனுகூலமா இருக்கும்னு தெரியாது. அப்போ கிடைக்கிற வாய்ப்பு, கிடைக்கிற சூழ்நிலைகள், அதான் சொல்லியிருக்கு, பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியிறது போல, நிறைவாக அத பொழிய கர்த்தர் நமக்கு கிருபை தர வேண்டும். கர்த்தர் கிருபை தரணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம், காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த விதைக்கிறதுக்கு ஒரு அனுகூலமான சூழ்நிலை வரட்டும். இல்ல நம்ம ஒரு காரியத்தை செய்யறதுக்கு, இல்ல இது மாத்திரம் நடந்ததுன்னா அதுக்கப்புறம் நான் அத பண்ணுவேன். இப்படி ஏதோ ஒரு சாக்கு போக்கு, இல்லாவிட்டால் ஒரு காரணம். அது ஒருவேளை நியாயமா இருக்கிறது மாரி நமக்கு தோன்றலாம். காற்றா இருக்கே, அது முடியட்டும். அப்புறம் நான் விதைக்க போகிறேன். இல்லாவிட்டால் மழை வர்ற மாரி இருக்கு. இப்போ போய் அறுவடை செய் இப்படி இப்படி ஏதோ ஒரு சூழ்நிலையை நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம் என்றால், நாம் விதைக்க முடியாது. அறுக்க முடியாது. அறுவடை செய்ய முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், ஸ்தோத்திரம். அதாவது நம்முடைய பிரயாசங்கள் எப்படி அந்த பலனை கொண்டு வரும் என்பதில் சில உதாரணங்களையும் சொல்லும்போது உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கலாம். ஆ, நாங்கள் சுவிசேஷ ஊழியங்களை செய்கிற ஒரு பகுதிக்கு ஒரு அருமையான சகோதரர் எங்களை குறிப்பாக இன்னொரு சர்ச்சுக்கு போற சகோதரர் தான். ஆனால் ஒரு நல்ல வேலையில் அவர் இருக்கிறார். ஒரு பார்ட் டைமா அவர் இந்த சுவிசேஷ ஊழியங்களை செய்கிறார். அவர் எங்களை பல பகுதிகளுக்கு அழைத்து செல்வார். அப்ப அவருடைய ஒரு அனுபவம், அவருடைய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் வந்து ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர். 30 வருஷம் ஆயிடுச்சு அவர் ரட்சிக்கப்பட்டு. அவருக்கு அவருடைய பிள்ளைங்கள்லாம் பெரிய பிள்ளைகளா திருமணம் ஆகுற அந்த வயது, அந்த நிலையை அடைஞ்சிட்டாங்க. ஆனால் அவருடைய வீட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் ரட்சிக்கப்படுகிற நேரத்துல அவர் இந்துவா இருக்கிற அந்த டைம்ல வந்து திருமணம் ஆயிருச்சு. அப்பவே அவருக்கு திருமணம் ஆயிருச்சு. இவர் ரட்சிக்கப்பட்டாலும் அவருடைய மனைவி இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. அவர்கள் இத்தனை வருஷம் ஆயிருச்சு. இவர் எவ்வளோ பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறார். எவ்வளோ பேருக்காக நல்லா ஜெபம் பண்றதும், நல்லா ஆவியில உற்சாகமா இருப்பார். எப்பொழுதும் அந்நிய பாஷைகளை பேசிட்டு, அப்படி ஒரு உற்சாகமா இருந்து மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணுவார். எல்லார்ட்டயும் போய் பழகிருவார். குஷ்டரோகிகளை போய் சந்திக்கிறோமா, இல்லை யார்ட்டயும் போய் அவங்கள தொட்டு இது பண்ணி, அப்படி வந்து எளிதா அவங்களோடு பேசி பழகக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் அவருக்கு தந்திருக்கிறார். வேற இந்த நிறைய இன மக்கள், இருளர் மக்கள், அப்புறம் இந்த நரிக்குறவ மக்கள், இது போன்றவங்களை எல்லாம் போய் சந்திக்க போகும்போது கூட எளிதா அவங்க கூட போய் உட்கார்ந்துருவார். அப்படி இவ்வளவு தூரம் ஒரு கிருபை ஆண்டவர் அவருக்கு தந்திருக்கிறார். ஆனா அவருடைய வீட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருடைய மனைவி அவங்க வந்து ரொம்ப எகென்ஸ்டாவும் இருப்பாங்க. அவங்க அவங்க வந்து இன்னும் ரட்சிக்கப்படாதபடினாலே, ஸ்தோத்திரம். அவங்க ரொம்ப ஒரு எதிர்ப்பாவும் இருப்பாங்க. ஒரு பெரிய தடையா தான் அவருக்கு இருக்கும். அது வந்து அ சில நேரங்கள்ல அத அவர் ஷேர் பண்ணுவார். "இப்படி இருக்கு, ஜெபம் பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொல்லுவார். வெளிய வந்து எல்லார்ட்டயும் காட்ட மாட்டார். ஊழியர்கள்ட்ட மட்டும் "இப்படி இருக்கு, நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொல்லுவார். ஆனா அது ஒரு ஆண்டவர் செய்த ஒரு கிரியை அதுல சொல்ல விரும்புகிறேன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்க ஆனாலும் பொறுமையா, கவனமா இப்போ கூட பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிள்ளைக்கு வந்து திருமணம் நடக்கிறது. இந்து முறைமைப்படிதான் திருமணம் நடக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இவ்வளோ அ சூழ்நிலைகள் மத்தியிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் ஜெபத்த விடமாட்டார். நல்ல அந்த ஆவியில உற்சாகமா அப்படியே செயல்பட்டுட்டு இருக்கிறதுனால, அவர் ஒரு சாட்சிய சொன்னார். அவங்க மனைவியினுடைய தகப்பனார். அவர் வந்து அந்த அ தகப்பனார் அல்லது தாயார், எனக்கு அது ஒரு சின்ன டவுட்டா இருக்கு. அவர்கள் அந்த வீட்ல வந்து வந்திருக்கிறாங்க. இவங்க குடியிருக்கிற வீட்ல சில காலம் இருந்திருக்கிறார்கள். இருக்கும்போது இவருடைய செயல்பாடுகள், அவங்க இவ்வளோ தூரம் வித்தியாசமா அவங்க ஆண்டவரை அறியாம வேணும்னே இவருக்கு எதிரா செயல்பட்டாலும், அதற்கு இவர் எப்படி அந்த இடத்துல நடந்து கொள்ளுகிறார் என்பதை அவங்க கவனிச்சிருக்கிறாங்க. இது பல வருஷங்களா அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. இவருடைய மனைவி ரட்சிக்கப்படல. அவருடைய மனைவியினுடைய வீட்ல ஒருத்தர் வந்து ஆண்டவர் ரட்சித்துட்டார். அவங்கள ஆண்டவர் சந்திக்கிறார். அதான் "உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு,
அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் ஒருவேளை ஒருத்தரை வெளியே மற்றவங்களுக்கெல்லாம் செய்றோம். ஆனாலும் இன்னும் இந்த நபர் ரட்சிக்கப்படலையே, அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா பார்த்தா கர்த்தர் அந்த குடும்பத்துல எதிர்பார்க்காத ஒரு நபர், ஒருவேளை அவங்க ரட்சிக்கப்படணும்னு சொல்றது இவர் அவ்வளவு பாரத்தோட பிரயாசப்பட்டிருப்பாரான்னு தெரியாது. ஆனா அங்கே ஒரு கிரியை நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதுபோல தேவ பிள்ளைகளாகிய நாம், நீங்க எடுக்கிற பிரயாசங்கள், எடுக்கிற விஷயங்கள், நாம் அறிவிக்கிற சுவிசேஷமா இருக்கட்டும், வேற எந்த காரியங்கள் நம்ம ஜெபிக்கிறோம், நைட் பிரேயர் இப்படியெல்லாம் ஜெபிக்கிறோம். இதுல சில நேரங்கள்ல நமக்கு ஒரு சோர்வு வரலாம். சோர்வு வந்து என்ன நம்ம இவ்வளவு தூரம் பண்றோம், அப்படி என்ன இதை பார்த்துட்டோம், இல்லாட்டி நம்முடைய குடும்பங்களே சில பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது, சிலருடைய ஒத்துழையாமைகளை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு சோர்வாக, அதுல ஒரு ஈடுபாடு நமக்கு குறைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இது ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதெல்லாம் நம்ம பண்ணணுமா, செய்யணுமா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நிலைக்கு சில நேரங்கள் அது நம்மை கொண்டு போய் விடும். ஆனாலும் தேவ பிள்ளைகள் நம்ம உற்சாகத்தோடு செயல்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு சில வசனங்களை கூட உங்களுக்கு நான் நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, பிரசங்கி 9:10 இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். வாசியுங்கள். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நாம் செய்கிற விஷயம் அதை பலத்தோட, நம்முடைய முழு இன்வால்மெண்டோட, முழு பலத்தோட, முழு பிரயாசத்தோட அதை செய்யணும் அப்படின்னு சொல்ற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். தண்ணீர்கள் மேல போடு அப்படின்னு சொல்றதை நம்ம பார்த்தோம். நாம் செய்கிற விஷயத்தை முழு அது பலத்தோட, உன் பலத்தோட செய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஸ்ட்ரென்த், ஒரு முழு இன்வால்மெண்ட், அதை காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். இந்த ஒரு காரியமும் நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். எங்கே நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகிறோம் என்பதை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 17:16 இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசியுங்கள். ஞானத்தை கொல்லும்படி மூடன் கையிலே ரொக்கம் எண்ணத்திற்கு, அதின்மேல் அவனுக்கு மனம் இல்லையே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஞானத்தை கொள்ளும்படி மூடன் கையிலே ரொக்கம் எண்ணத்திற்கு, அதன் மேல் அவனுக்கு மனமில்லே என்று சொல்லி இருக்கிறது. இது இங்கே என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மூடன், அதாவது ஞானத்தை கொள்ளணும்னா அதுக்கு ஒரு ரொக்கம் வேணும். ரொக்கம்னு சொல்லும்போது ஒரு கிரயம். ரொக்கம் இங்க வந்து ஒரு பணம், அது மாதிரி பணமா இருக்கலாம், ஒரு பொருளா இருக்கலாம். நம்ம சொல்றோம் இல்லையா, ரொக்கமா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி, அந்த ஒரு பொருள், ஏதோ ஒரு பொருளை கொடுத்து வாங்குகிறது. ஏன்னா ஞானத்தை சும்மா வாங்க முடியாது. நம்ம அதுல பைபிள்ல நீதிமொழிகள் 23:23 பார்க்கிறோம். அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் வாங்கு, சத்தியத்தை வாங்கு அப்படின்லாம் சொல்றது மாதிரி வாங்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது, ஸ்தோத்திரம், அங்கேயும் நம்ம பார்க்கிறோம் இந்த ஞானத்தை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள்ல படிக்கும்போது 3-4 படிக்கிறோம். ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்படின்னு சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். ஓ, ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா அப்ப அதற்கு ஒரு பிரயாசம் வேண்டும். புதையலை தேடுறது மாதிரி தேடணும், வெள்ளிய மாதிரி நாடணும் அப்படி சொல்லியிருக்கு. அப்போ இதுதான் பிரயாசம், அதான் ரொக்கம். ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு கையில ஒரு பணம் இருக்கிறது மாதிரி அது. ஆனால் மூடன் கையில ரொக்கம் என்னத்துக்கு? அவன் பிரயாசப்பட்டு என்ன பிரயோஜனம்? அவன் இவ்வளவு பிரயாசப்பட்டு, ஏன்னா அதன் மேல் அவனுக்கு மனம் இல்லையே அப்படின்னு சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஒரு மனம் இல்லாவிட்டால் ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம், அதுல ஒரு ஈடுபாடு, மனசு இல்லைன்னா அது ஒரு மூடத்தனம் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். இப்போ நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம், ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடுன்னு சொல்றதை வச்சுதான் நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப அதை செய்யும் போது ஒரு முழு மனதோடு, பலத்தை குறித்து சிந்தித்தோம்,
செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். நம்முடைய ஸ்ட்ரென்த், நம்முடைய பலத்தோட நம்ம அதை பண்ணணும். அடுத்தது, மனம் இல்லாம பண்ணக்கூடாது. அதுல ஒரு விருப்பம் இல்லாமல், ஒரு விருப்பக்கேடோடு, என்ன இவ்வளவு தூரம் செஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஆகி விடும்போது, நம்ம செய்கிற விஷயங்கள், நம்ம பண்ற விஷயங்கள் ஒரு இன்வால்வ்மெண்ட் இல்லாமல், ஒரு கடமைக்காக நம்ம பண்ணுகிற ஒரு நிலையில அது ஆகிவிடும். அதுவும் ஒரு பெரிய ஒரு எஃபெக்ட கொண்டு வராது. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அதனாலதான் பைபிள் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடு அன்பு கூறுவாயாக, இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். அந்த ஃபுல் இன்வால்வ்மெண்ட், இதை கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். முழு மனம், ஒரு மனதோட அதை நம்ம செய்யணும். பல விஷயங்களை ஆர்வத்தோடு செஞ்சுட்டே இருந்திருப்போம். ரொம்ப உற்சாகமா செஞ்சுட்டு இருந்திருப்போம். ஆனா சிலருடைய அந்த சிலருடைய காரியங்கள், அவங்களால நம்ம பாதிக்கப்படும்போது, ஏமாற்றப்படும்போது, அவர்களால் நாம் புண்படும்போது, நமக்கு அந்த வேகம் குறைஞ்சிரும். நம்ம செய்து கொண்டிருந்த அந்த உற்சாகம் குறைஞ்சு, செஞ்சுட்டு தான் இருப்போம். அதுக்கப்புறமும் கடமையா அந்த காரியங்கள் நடந்துட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த அந்த பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த முழு மனது இருக்காது. பாருங்கள், சில ஊழியங்கள், சில வேலைகளை செய்றவங்கள பார்க்கும்போது, அதாவது ரொம்ப ஆர்வத்தோடு வருவார்கள். ரொம்ப ஆர்வத்தோடு செய்வார்கள். அத செஞ்சு ஒரு சமையல் பணி செய்றதா, ஒரு ஒரு சர்ச்ல எல்லாரும் இது பண்றதா, ஆர்வத்தோட வருவாங்க. ஆனா அங்க சேர்ந்து செய்யும்போது, சிலருடைய காரியங்கள பார்க்கும்போது, அவங்க ஏதாவது பேசிருவாங்க. இவங்கள புண்படுத்துற மாரி பேசிருவாங்க. இவர்கள ஒரு கஷ்டப்படுத்துற மாரி நடத்திருவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ ஆர்வத்தோட வந்தோம். இப்படி செஞ்சுட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி, அதுக்காக நிறுத்த மாட்டார்கள். ஏன்னா நிறுத்திட்டா அப்புறம் கேட்பாங்க, ஏன் வரலன்னு கேட்பாங்க. அதனால தொடர்ந்து வருவார்கள், செய்வார்கள். ஆனா பார்க்கும்போது அந்த உற்சாகத்தை இழந்துருவாங்க. உற்சாகத்தை இழந்துட்டு, ஒரு கடமைக்காக சில நேரங்கள்ல லேட்டா வருவாங்க. சில நேரங்கள்ல பார்க்கும்போது அதுல ஒரு ஆர்வமா அத செய்ய மாட்டாங்க. இது போன்ற காரியங்கள் பல நேரங்கள்ல பார்க்க நேரிடுகிறது. இதுபோல பிரியமானவர்களே, மனம் இல்லாம ஆயிறக்கூடாது. ஒரு கடமையா அப்படியெல்லாம் ஆயிருச்சுன்னு சொன்னா, எல்லாம் கடமையா தான் நடக்கும். அ நம்முடைய மனசுக்கு தான் தெரியும், நம்ம அது விருப்பம் இல்லாம செய்றோம்ன்னு. வெளிய எல்லாருமே பார்க்கும்போது நினைப்பாங்க, இவங்க வந்தாங்க, செஞ்சாங்க, பண்ணாங்கன்னு எல்லாரும் நம்ம சர்ட்டிஃபை பண்ணுவாங்க. ஆண்டவர் மாத்திரம் பார்த்து துக்கப்பட்டு கொண்டிருப்பார். என்ன நீ ஒரு இதோட செய்யலையே, ஒரு மனசோட செய்யலையே. நம்ம செய்றதுலயும் ஒரு பெரிய எஃபெக்ட்ட பார்க்க முடியாது. எல்லாரும் பார்த்து நினைப்பாங்க, இவ்வளோ தூரம் செஞ்சாங்களே, பண்ணாங்களே, நம்ம கூட நின்னாங்களே, என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது, விளங்காது. ஆனா ஆண்டவருக்கு தான் தெரியும். ஏன் அதுல ஒரு எஃபெக்ட் இல்ல? ஏன் நம்ம ஒரு பலன பார்க்க முடியல? என்பத ஆண்டவர் அறிவார். ஆகையினாலே தேவ பிள்ளைகள், இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு. போடும்போது பலத்தோட, நம்முடைய ஃபுல் இன்வால்வ்மென்ட்டோட, அடுத்தது முழு மனதோட அதை செய்கிறதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தர வேண்டும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதுல இன்னொரு காரியத்தை கூட நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். நம்முடைய ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது, சோம்பலை குறித்தும் நாம பார்க்கிறோம். அப்போ சோம்பலை குறித்து நம்ம பார்க்கும்போது, அதற்கு ஒரு விளக்கம் என்ன சொல்லியிருக்குன்னா, சோம்பல் அப்படின்னு சொல்லும்போது, அ ஒவ்வொரு விஷயத்த செய்றதுக்கு அந்த உற்சாகம் இல்லாம, அதுல ஒரு செய்யாம இருக்கிறது, இது போன்ற காரியங்கள் இருந்தாலும், அ செய்ய வேண்டிய நேரத்துல நம்ம செய்யாம இருக்கிறது ஒரு சோம்பல் தான். செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய வேண்டிய நேரத்துல நாம் செய்ய வேண்டியது மிக அவசியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப இந்த சோம்பேறிய குறித்து நிறைய காரியங்கள் பைபிள்ல சொல்லியிருக்கிறது. அதுல ஒரு காரியத்தை நான் நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். அந்த சோம்பேறிய குறித்து என்ன சொல்லியிருக்குன்னா, "அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு கிடைக்காது" அப்படின்னு சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, பலத்தோட செய்யணும், மனதோட செய்யணும். சோம்பல் என்பது இருக்கக்கூடாது. சோம்பல் என்கிறது அப்படின்னா, அது டிலேடு. செய்வோம். ஆனா டிலே பண்ணி செய்றது. அந்த டைம்ல பண்ணாம லேட்டா பண்றது. இதுவும் இருக்கும்போது, நம்ம எதிர்பார்த்த பலனை பார்க்க முடியாது. ஆகையினால அந்த சோம்பல் என்பது இருக்கக்கூடாது. அந்த அறுப்பிலே பிச்சை கேட்டாலும், அதை நான் இப்படி சொல்லும்படி விரும்புகிறேன். பாருங்கள்,
அந்த அறுப்பு காலம் அப்படின்னு சொல்லும்போது, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அறுப்பு காலம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாளா இருக்கும், டைமா இருக்கும். அந்த டைம்ல நீங்க வந்து நீங்களா சிந்த விட்டுறணும். கொஞ்சம் அரியெல்லாம் சிந்த விட்டுறணும். ரூத்த குறித்து பார்க்கிறோம். கதிர்களை பொறுக்க தான் அவ போனா அந்த வயல்ல. அப்போ அது மாரி அவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா, கொஞ்சம் சிந்த விட்டுருவாங்க. அது ஏழை எளியவர்கள், கஷ்டப்படுறவங்க, அவங்க வந்து அத எடுத்து போறதுக்காக அப்படி செய்வார்கள். எல்லாமே தீர்த்து அறுத்து அறுத்து விடவும் கூடாது. கொஞ்சத்த விட்டுறணும். அத அப்படியே போட்டு அவங்க இது பண்ணிறணும். யாராவது தேவையுள்ளவங்க அத எடுத்துட்டு போட்டும். எல்லாமே ஒரு பழம் விடாம எல்லாத்தையும் பறிச்சுட்டு வரக்கூடாது. அப்படியெல்லாம் ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆனா, சோம்பேறிய பத்தி என்ன சொல்லியிருக்குன்னா, அறுப்புல பிச்சை கேட்டா கூட அவனுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஒரு டிலே பண்றவங்களுக்கு அவர்கள் அதுக்கப்புறம் ஐயோ! எப்படியாவது கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு நெனைச்சா கூட அவர்களுக்கு அது கிடைக்காது என்பதை பார்க்கிறோம். அப்ப நம்ம ஒரு பலன பார்க்கணும்னு சொன்னா, ஒரு ரிசல்ட்ட நம்ம பார்க்கணும்னா, டிலே என்பது இல்லாம லேட் பண்றது, அந்த விஷயத்தை சரியான நேரத்துல செய்யாமல், லேட் பண்றது, அது ஒரு பெரிய ஒரு இழப்பாக, பாதிப்பாக மாறிவிடும் என்பதையும் நாம் அதிலே கவனிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனை குறித்து நாம் பார்க்கும்போது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அந்த டைம்ல செய்கிற தேவன். அதுல வந்து எந்த தாமதம் இல்லாமல் அவருடைய வேளையில அவர் செய்கிற தேவன். அந்த டைம் மாறாது. நம்ம வந்து லேட் பண்ற மாரி நமக்கு தோணும். ஆண்டவர் ரொம்ப லேட் பண்றார். ஆனா அப்படி இல்ல. அவர் வந்து அந்த டைம் அவர் ஒரு டைம குறிச்சிருப்பார். அந்த டைம்ல கண்டிப்பா செய்வார். அதுக்குள்ள அவர் நெறைய விஷயங்கள் பிளான் பண்ணி அது எல்லாத்தையும் செஞ்சுருவார் அந்த டைம்ல. நமக்கு நம்முடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம பார்ப்போம். நமக்கு அது நடக்கலன்னு சொல்ற மாரி தெரியும். ஆனா அதுக்குள்ள நெறைய விஷயங்கள் அங்க நடந்துரும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு வந்து எங்கள விடுதலை ஆக்கலையே! அப்படின்னு சொல்லி அவர்கள் முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில அது எப்பொழுது எட்டினதோ, அப்ப வேலை நடக்க அது இந்த உடனே என்ன செய்யுதுன்னா, அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் பிளான் பண்ணி அது மோசேய பிறக்க வச்சு, மோசேய வளர்த்து கொண்டு வந்துட்டு இருக்கிறார். அவர் ஒரு 40 இயர்ஸ் ஆச்சு. அப்போ எகிப்தியன அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு 40 இயர்ஸ் அங்க போய் வனாந்தரத்தில ஆடுகள மேய்ச்சுட்டு இருக்கிறார். 80 வருஷம் மோசே அங்க ரெடி ஆயிட்டே இருக்கிறார். ஆனா இங்க பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன இருக்கு? நம்ம இவ்வளவு தூரம் ஆண்டவர நோக்கி கூப்பிடுறோம். ஆண்டவர் ஒண்ணும் செய்யலையே, ஒண்ணும் செய்யலையே. இப்படிதான் அவர்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா கர்த்தர் அங்க என்ன பண்றாருன்னா, ஒரு மோசேய ரெடி பண்ணி கொண்டே இருக்கிறார். ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அப்புறம் மோசே வந்ததுக்கு அப்புறம் கூட இவங்களுக்கு ஹோப் வரல. என்னன்னு சொன்னா, அவரு போய் பார்வோன சந்திச்ச உடனே இவங்களுக்கு பிரச்சனை அதிகரிக்கிறது. அவன் வேலைய அதிகரிக்கிறான். அவங்களுக்கு நீ வராம இருந்திருந்தேன்னா கூட பரவால்ல. அப்படிதான் நினைக்கிறார்கள். ஆனால் அந்த மோசேயை கொண்டுதான் கர்த்தர் இவர்களை ரட்சித்தார். இவர்களை காப்பாற்றினார். அந்த பார்வோனுக்கு ஒரு பெரிய சவாலாக கர்த்தர் மோசேயை எடுத்து நிறுத்தினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது போல நம்முடைய பிரயாசங்கள் நாம் எதிர்பார்க்காத விதத்துல கர்த்தர் அவர் வந்து கிரியைகள் அதனுடைய ரிவார்ட அதனுடைய பலனை காணச் செய்வார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமை என்பதை குறித்து நம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகையினாலே நாம் செய்கிற சில விஷயங்கள் யோசித்து பார்க்காத, நினைத்து பார்க்காத சில கிரியைகளை கண்டிப்பாக செய்யும் என்பதிலே சந்தேகம் இல்லை. தேவ பிள்ளைகள் அதனால் உற்சாகப்பட்டு நாம் செய்ய வேண்டியது அவசியம். உற்சாகத்தோடு, இன்னும் வேகத்தோடு எவ்வளவு தீவிரமா அதை செய்ய முடியுமோ, அதை செய்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அப்படி நம்ம செய்யும்போது கண்டிப்பாக நிறைவான ஒரு பலனை காண கர்த்தர் உதவி செய்வார். ஆகையினாலே ஒருவேளை பிள்ளைகளுக்காக நீங்க பிரேயர் பண்றீங்களா? வாலிப பிள்ளைகளுக்காக பிரயாசம் எடுக்கிறீங்களா? அவர்கள் மத்தியில ஊழியங்களை செய்கிறீர்களா? இன்றைக்கு இருக்கிற அந்த தலைமுறையே சீர்கெட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த தலைமுறையின்காக நாம தொடர்ந்து பாரத்தோடு ஜெபிக்கும்போது, அதிலிருந்து கர்த்தர் சிலரை எழுப்புவார். அதிலிருந்து ஒரு பெரிய கிரியை கர்த்தர் செய்வார். அன்னாள் பாருங்கள், அவ பிள்ளையே இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப பாரத்தோடு இருக்கிறாள். அதுக்காக அவள் அழுது கொண்டு இருக்கிறாள். ஆனால் கர்த்தர் ஒரு ஏற்ற டைம் வரும்போது ஒரு சாமுவேலை தந்தார். இப்போ இந்த சாமுவேலே அவ அதுக்கு ஏற்கனவே பொருத்தனை பண்ணிட்டா. கர்த்தருக்கா நான் குடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தருக்காக கொடுக்கப்பட்ட அந்த சாமுவேல் அதற்கு பிறகும் ஆண்டவர் அன்னாளுக்கு பிள்ளைகளை கொடுத்தார். இந்த சாமுவேலை நம்ம பார்க்கும்போது நீண்ட நாட்களாக அழுது ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட தன்னுடைய இருதயத்தை எல்லாம் ஊற்றி விட்டு
ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கின அந்த பிள்ளை இஸ்ரவேல் தேசம் முழுவதுக்கும் ஒரு தீர்க்கதரிசியாய் மாறினதை பார்க்கிறோம். ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த சாமுவேல் அந்த தேசத்துல அவர் அவரை கொண்டு போய் அந்த ஆசாரியன்ட்ட விட்டிருக்கிறாங்க, ஏலிகிட்ட விட்டிருக்கிறாங்க. ஏலியுடைய பிள்ளைகளே சரியில்லை. ஆனா இந்த பிள்ளை, அழுது பெறப்பட்ட அந்த பிள்ளை அந்த இடத்துல ஒரு சாட்சியா இருக்கு. அந்த இடத்துல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குது. கர்த்தருடைய சத்தமே அந்த நாட்கள் அபூர்வமா இருந்தது என்று பார்க்கிறோம். அந்த நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது. அப்படி தெளிவா கேட்கக்கூடிய அந்த மாதிரி காரியங்கள் இல்லைன்னு அந்த நாட்கள் அவ்வளவு தூரம் ஸ்பிரிச்சுவல் எல்லாம் டவுன் ஆயிருக்கிற டைம்ல ஒரு சாமுவேலை கர்த்தர் எழுப்பினார். எதற்காக நான் இதை சொல்லுகிறேன்னு சொன்னா, நம்முடைய வாழ்விலே நம்ம அதிகமா பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். சில முயற்சிகள் எடுத்துட்டு இருப்போம். ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லுகிற ஒரு ஆதங்கம் நமக்கு இருக்கலாம். ஆனா மறைவா சில கிரியைகளை கர்த்தர் செய்து கொண்டிருப்பார். ஆண்டவர் ஒரு சாமுவேலை ஆயத்தம் பண்ணி கொண்டிருப்பார். ஏற்ற நேரத்துல ஒரு சாமுவேலை கர்த்தர் தருவார். அந்த சாமுவேல் நம்ம எதிர்பார்க்காத ஒரு பெரிய காரியத்தை நீண்ட நாள் அந்த ஆஹ் நீண்ட நாள் ஜெபத்தின் நீண்ட நாள் அந்த எம்ப்டினஸை ஃபில் பண்றது மாத்திரமல்ல, ஒரு எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை, எதிர்பாராத ஒரு விஷயத்தை இன்னைக்கு அன்னாள் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு காலத்துல அழுது நம்ம எல்லாம் எதுக்கு இருக்கிறோம்னு சொல்ற மாதிரி அவன் நினைச்சிருப்பா. இன்னைக்கு அன்னாள் ஒரு சிறப்பாக கொண்டாடப்படுகிற, மேன்மையாக மற்றவங்க எப்பவுமே எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நபராக அந்த ஹேனாவை அன்னாள் ஆண்டவர் மாற்றி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால கர்த்தர் நம்முடைய பிரயாசத்திற்கு, நம்முடைய கண்ணீருக்கு பலன் உண்டு. வேதத்துல நம் சங்கீத புஸ்தகத்துல பார்க்கும்போது, கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அடுத்ததாக அதுல ஒரு கண்ணீர், நம்முடைய நம்ம ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல போடும்போது, நம்முடைய பிரயாசங்கள்ல ஒரு கண்ணீரோடு நாம் அந்த பிரயாசத்தை படும்போது, ஆண்டவர் எப்படியாகிலும் ஒரு பலனை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லுகிற ஒரு ஏக்கத்தோடு நாம் அதை செய்யும்போது அது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். ஏனென்றால் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 126ஆம் சங்கீதம் அதனுடைய 5-6 வசனங்களை தான் நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். 126, 5-6 ஆகிய வசனங்கள். அப்போ அந்த விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனால் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோட திரும்பி வருவான்னு சொல்லி பார்க்கும். ஆகையினால நம்ம பிரயாசப்படும் போது அதுல அழுகை, கண்ணீரோடு நாம் அதை செய்யும் போது எப்படியாகிலும் ஒரு கிரியை பார்க்கணுமே, நம்முடைய உள்ளம் கடினப்பட்டுறக்கூடாது. என்ன ஜெபித்து ஜெபித்து ஒரு மாற்றத்தையும் பார்க்கல அப்படின்னு சொல்ற மாதிரி நம்முடைய உள்ளம் ஒரு கடினப்பட்டுருச்சுன்னா அழுகையெல்லாம் வராது. ஆனா பிரேயர் நடந்துட்டே இருக்கும். ஆனா நம்முடைய உள்ளம் உடைக்கப்பட்டாதான் கண்ணீர் வரும், அழுகை வரும். ஆகையினால் அவ்விதமாய் நாம் பிரயாசப்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அப்படி செய்யும்போது ஒரு கம்பீரமான ஒரு அறுவடையை, கம்பீரமான ஒரு ஒரு ரிசல்ட்டை பார்க்கிறதுக்கு கர்த்தர் கண்டிப்பாக உதவி செய்வார். நாம் இன்றைக்கு ஜெபிக்கிற ஜெபங்கள் அவைகள்ல இன்னும் கொஞ்சம் கண்ணீரையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னு சொன்னா, அதுல கலந்துட்டோம்னு சொன்னா, கண்ணீரோடு நம்ம அதை செய்வோம்னா, கண்ணீரோடு பிரயாசப்படுவோம் என்று சொன்னார். அதை ஒரு ரொட்டீனான ஒரு டியூட்டியா அப்படி செய்யாதபடிக்கு அந்த கண்ணீரோடு இன்னும் செய்வோம்னா இன்னும் எஃபெக்டா மாறிடும். இன்னும் அது ஒரு பலத்தை செய்கையை கொண்டு வரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதுக்கு ஒரு உதாரணம் இயேசுட்ட பாருங்க. இயேசு அந்த லாசருவை உயிரோடு எழுப்புறதுக்காக போறார். போன இடத்துல மார்த்தாள் பாருங்க ரொம்ப நேரமா பேசிட்டே தான் இருக்கிறாங்க. இயேசுவும் பேசுறார். மார்த்தாள் தான் ஃபர்ஸ்ட் வந்து இயேசுவை பார்க்க வந்தாங்க. மார்த்தாள் அவ்வளவு நேரம் பேசியும் ஒரு பெரிய எஃபெக்டை பார்க்க முடியல. இயேசு அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறார். நீ வந்து இது பண்ணல, ஒரு நாள் அவன் எந்திரிப்பான்னு எனக்கும் தெரியும் ஆண்டவரே, இப்படியெல்லாம் அவங்க பேசிட்டே இருக்கிறாங்க. ஆனா மரியாள் வந்தா பாருங்க, மரியாள் அவள் அழுகிறதையும் அவளோடு கூட இருக்கிற யூதர்கள் அழுகிறதையும் பார்க்கும்போது இயேசு ஆவியில கலங்கி இயேசு கண்ணீர் விட்டார். உடனே கேட்கிறார், அவனை எங்கே வைத்தீர்கள் கேட்டு அவர் வேகப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப கண்ணீர், அழுகை என்ன செய்யுதுன்னா ஒரு வேகத்தை ஆண்டவருடைய கிரியை கொஞ்சம் கூட வேகப்படுத்திடுது. அது வேகமா செயல்பட வைக்கிறது. இல்லாம இருந்தா மார்த்தாள் பேசின மாதிரி பேசிட்டே இருக்கணும், இன்னும் டைம் போயிட்டு தான் இருக்கும். ஆனால் பாருங்கள் மரியாள் அப்படி இல்லை. அவ அழுததை பார்க்கும்போது என்ன, ஏற்கனவே அவ ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கிறவள், அவற்றிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறவள், அவள் அழுறதை பார்க்கும்போது ஆண்டவருடைய உள்ளம் உடனடியாக ஆவியில கலங்கி
வேகமா ஒரு அற்புதத்தை, ஒரு கிரியை அங்கே செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால நம்ம இந்த ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல போடும்போது கண்ணீரோடு அதை போடுறதுக்கும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கு அப்புறமும் ஒருவருக்காக ஜெபித்திருக்கிறோம், சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோம். சுவிசேஷம் சொன்னதுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் இருந்து ப்ரேயர் பண்ணி, ஆண்டவரே இவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறோம்ப்பா, அது ஒரு எஃபெக்டை கொண்டு வரணும், அது ஒரு பலனை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் நோக்கி கண்ணீரோடு நோக்கி பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அப்படி நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அது ஒரு மிகுந்த பலனை கொண்டு வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆகையினால தேவ பிள்ளைகள், சோர்ந்து போகாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய தளர்வுகள், சோர்வுகள், இன்னும் வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். பூமியின் கடையாந்தரங்களை உண்டு பண்ணின அனாதி தேவன் சோர்வடைவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை என்று நாம் ஏசாயா 40ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில படிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த நாட்களில் நமக்கு ஒரு புதிய பலன் தேவையா இருக்கு. இந்த சோர்வையெல்லாம் தாண்டி, இந்த தடைகள் எல்லாம் தாண்டி நம்ம ஓடணும்னா, இன்னும் செயல்படணும்னு சொன்னா அதற்கு ஒரு பலன் நமக்கு வேணும். ஒரு விசேஷித்த அபிஷேகம் வேணும், ஒரு விசேஷித்த கிருபை வேணும், ஒரு உற்சாக ஆவி நம்மை தாங்கணும். தாவீது கேட்டது மாதிரி ஆண்டவர்ட்ட நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. அந்த உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிற நேரத்துல அவர் அந்த பலனை தருவார். ஆகையினால தேவ பிள்ளைகள், ஸ்தோத்திரம், சற்று நேரங்களை ஒதுக்கி அவருடைய சமூகத்துல கொஞ்சம் காத்திருக்க. நம்ம பிஸியான உலகத்துல இருக்கிறோம், அவசரமா சுறுசுறுப்பா பல காரியங்களை செய்கிற நேரத்துல இருந்தா கூட கொஞ்சம் நேரங்களை செட் அப்பார்ட் பண்ணி அந்த நேரங்களை ஒதுக்கி தேவ சமூகத்துல காத்திருந்து ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்ப கர்த்தர் உதவி செய்வார். அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். அதிசயங்களை காண செய்வார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள்ல நடந்தது போலவே கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். நினைக்கிறவருக்கு, வேண்டிக் கொள்கிறவருக்கு மேலான காரியங்களை, மிகவும் அதிகமான அவருடைய வல்லமை செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகையினாலே ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல போடுவோம். அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை நாம் பார்ப்போம். ஆனா அந்த மேகங்கள் செய்யறது மாதிரி ஒரு பவுண்டிஃபுல்லா மேகங்கள் பாருங்க, தங்களை எம்டி ஆக்குற வரைக்கும் தண்ணியை ஊத்து. அது போல பவுல் சொல்றார், பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் அப்படின்னு சொல்றார். அது போல நம்மை எவ்வளவு தூரம் நம்ம ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஆண்டவருக்காக ஊற்ற பவுல் சொல்கிறார், செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு கர்த்தருக்காக நம்மை கொடுக்க நம்ம ஆயத்தமா இருந்தோம்னு சொன்னா கண்டிப்பா ஒரு பலனை நாம் பார்ப்போம். உனக்கு ஈடாக ஜனங்களை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நம்ம எவ்வளவு தூரம் நம்ம இன்வால்வ் பண்றோமோ, நம்ம எவ்வளவு தூரம் நம்மை ஊற்றி கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் ஒரு பெரிய அறுவடையை பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். ஆகையினால சோர்வோடு, ஒருவேளை ஒரு சோம்பல், சில விஷயங்களை ஒரு டிலே பண்ணி, இல்ல உள்ளம் கடினப்பட்டு அந்த நிலைமையில யார் நாம் காணப்பட்டாலும், எந்த விஷயத்துல நீங்க காணப்பட்டாலும், எந்த ஆகாரத்தை தூக்கி தண்ணீர்கள் மேல போடுற விஷயத்துல நீங்கள் தளர்ந்து இருந்தாலும், இன்னைக்கு கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்தி இருக்கிறார், நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னும் அதை காத்து கொண்டு இன்னும் ஆண்டவருக்காக எழும்பி செயல்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எல்லாரும் தயவாய் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து நாம் ஒருமித்த ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். பரிசுத்தம் நிறைந்த தேவனே, கிருபை உள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு ஆச்சரியமானவர். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு இடைப்படுகிற அன்புக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். விசேஷமாக ஆண்டவர் இந்த இணைப்புல இணைந்து வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்களுடைய ஜெபங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம். நீண்ட நாட்களாக உம்முடைய பிள்ளைகள் ஏறெடுக்கிற ஜெபங்கள், கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம், அவர்கள் எடுக்கிற பிரயாசங்கள், அவைகள ஒரு மகத்தான பலனை காண கர்த்தர் உதவி செய்யும். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதுபோல சில விஷயங்களை உடனடியாக நாங்கள் காண முடியாவிட்டாலும்
ஆண்டவரே அதனுடைய பலனை நாங்கள் காண்போம் என்கிற விசுவாசத்தோடு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை போல ஆண்டவர் பிடித்து கொண்டு உமக்காக செயல்பட கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒருவேளை சோர்ந்து தளர்ந்து போயிருந்தால் கர்த்தர் இந்த நாளில் பலப்படுத்துவீராக, உயிர்ப்பிப்பீராக கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உள்ளங்கள் கடினப்பட்டு போகக்கூடாதப்பா. நாங்கள் மனிதர்கள், மண்ணான மனிதர்கள். பல நேரங்கள் உள்ளம் கடினப்பட்டு போய்விடுகிறது, சோர்வடைந்து விடுகிறது. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் கர்த்தர் மாற்றி எங்களை உற்சாகப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும். ஆவியின் பலத்தினால் நீ நிரப்பி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். உற்சாக ஆவி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை தாங்கும்படி செய்தள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை இந்த ஆண்டவர் இரவு நேரத்துல ஊற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் ஆண்டவர் அவர்கள் இருக்கிற அந்த சூழ்நிலை, இருக்கிற அந்த தேசத்தினுடைய சூழ்நிலை அவர்களை குளிர பண்ணக்கூடியதாக, எளிதிலே குளிர பண்ணக்கூடியதாக, எங்கு பார்த்தாலும் பாவங்களும் அசுத்தங்களும் நிறைந்த ஒரு இடமாய் இருக்கிறபடினால கர்த்தாவே எளிதிலே அவருடைய ஆவிக்குரிய அந்த சூழ்நிலையை, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆண்டவரே அனலை இழக்க செய்யக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் அதன் மத்தியில உம்முடைய பிள்ளைகளை சாட்சிகளா நிறுத்தும். நல்ல ஐக்கியங்களை தொடர்ந்து, நல்ல ஜெப ஐக்கியங்கள், ஆவிக்குரிய ஐக்கியங்களை காத்து கொண்டு ஆண்டவர் அந்த அனல் குறையாதபடிக்கு மிகுந்த கவனத்தோடு தேவ பிள்ளைகள் செயல்பட கர்த்தர் உதவி செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பரிசுத்தம் நிறைந்த கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராகிலும் ஒரு குளிர்ந்த நிலைமைக்கு மாறிவிடக் கூடாதப்பா. மற்றவர்களோடு காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே. கர்த்தருக்காக வைராக்கியமுள்ள சாட்சிகளாய் வாழ கிருபை தரணும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. அதுபோல கர்த்தருக்காக தொடர்ந்து பிரயாசப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொல்லும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரம். எஸ்தர் சூழ்நிலைகளை சொல்லி கொண்டிருந்தார். எஸ்தர் அந்த தேசத்துல அவளுக்கு அந்த ராஜஸ்திரியினுடைய பதவி கிடைத்த பிறகு, இல்லை இந்த மாதிரி இருந்த ராஜாவை இப்ப பார்க்க முடியாது, பார்த்தா ராஜாட்ட பெர்மிஷன் கிடைக்காம போனோம்னு சொன்னா அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனா மொர்தெகாய் நினைப்பூட்டினார், இந்த காலத்திலே நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்துல இருந்து எழும்பும். இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே என்று நினைப்பூட்டின போது, செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி அவர் தீர்மானம் பண்ணி செயல்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அதுபோல கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த காலத்திலே நாங்கள் பயன்படுவதற்காக கர்த்தர் எங்களுக்கு சில மேன்மைகளை, சில சூழ்நிலைகளை தந்திருக்கிறீர் என்பதை அறிந்து செயல்பட கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருக்க கர்த்தர் கிருபை தாரும், பலப்படுத்தி பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தேவனுடைய தயவுள்ள கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும், செட்டின் மறைவிலே மறைத்துக் கொள்ளும், ஆளுகை செய்தலும். எல்லா துதிகான மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். மீதமுள்ள ஜெப நேரங்களையும் ஆசீர்வதித்து கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கரம் கூட இருந்து தொடர்ந்து தாங்கி நடத்துவதாக. இன்னும் மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. சோர்ந்து போகாமல் உற்சாகத்தோடு பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.